கிராமத்தின் மையப் பகுதியில் மக்கள் கூடி நிற்கிறார்கள். முரசரை ஓன் தனது முரசை பலமாக முழங்கி மக்களின் கவனத்தை ஈர்க்கிறான். நாட்டுக் குடிமக்களே, கவனியுங்கள். நம் ஆட்சிமை பொருந்திய மன்னர் பெருமானின் ஆணை. இது அரச அறிவிப்பு. கிராமப்புறங்களில் வாழும் பொதுமக்கள் கவனத்திற்கு. உங்கள் இல்லங்களிலோ அல்லது தோட்டங்களிலோ யானைகளை பராமரித்து வளர்த்து வந்தால் அந்த யானைகளையும் மற்றும் உங்களிடமுள்ள குதிரைகளையும் மன்னருக்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். அந்நிய தேசத்தவர்க்கோ அல்லது தனி நபர்களுக்கோ விற்பது பெரும் குற்றமாக கருதப்படும். என்னப்பா இது புது விதியா இருக்கு? கஷ்டப்பட்டு வளர்த்த விலங்கை யாருக்கு விற்கணும்னு கூட நாங்க முடிவு பண்ணக்கூடாதா? அமைதி. ஆணை இன்னும் முடியவில்லை. அவ்வாறு மன்னரிடம் யானைகளை விற்பனை செய்யும் போது கிடைக்கும் தொகையில் 50 விழுக்காடு, அதாவது 50 விழுக்காடு வரியாக அரசு கஜானாவிற்கு செலுத்தப்பட வேண்டும். இது மன்னரின் நேரடி கட்டளை. எனது பாதியை பிடுங்கிக் கொள்வார்களா? தீவனம் போட்டு வளர்த்த எஞ்சிய பணத்தில் நாங்கள் எப்படி பிழைப்பது? இது அநியாயம் அல்லவா? எச்சரிக்கை. அரண்மனை விதிகளை மீறுபவர்கள் சிறை தண்டனைக்கு ஆளாவார்கள். இது தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் போர்ப்படை விரிவாக்கத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவு. நாளை சூரிய உதயத்திற்குள் உங்கள் வசமுள்ள யானை, குதிரைகளின் கணக்கை கிராம அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். வெளியே முரசரை ஓனின் குரல் தேய்ந்து மறைகிறது. தாத்தா திண்ணையில் படுத்தபடி இருமுகிறார். செல்வம் சோகத்துடன் உள்ளே வருகிறான். என்னப்பா சத்தம் அது? தெருவுல ஏதோ தண்டோரா போட்ட மாதிரி கேட்டுச்சு. அதுவா தாத்தா, விதி நம்மள விடாது போல இருக்கு. நம்ம கஜேந்திரனை வித்து உங்க வைத்தியத்துக்கும் நம்ம கடனுக்கும் வழி பண்ணலான்னு நினைச்சோம்ல, அது இனி நடக்காது போல. ஏன்பா, யானைய வாங்க ஆள் இல்லையா? இல்ல கஜேந்திரனுக்கு வயசாயிடுச்சுன்னு யாரும் வேணான்னு சொல்றாங்களா? இல்ல தாத்தா, யானைய வித்தா மன்னருக்கு தான் விக்கணும்னு சட்டம் போட்டுட்டாங்க. அது கூட பரவாயில்ல, ஆனா விக்கிற காசுல பாதி காசை வரியா அரசாங்கத்துக்கே கட்டணுமா? என்னது, பாதி பணமா? அட பாவமே, ஒரு யானைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த ராஜாவுக்கு தெரியுமா செல்வம்? அதுக்கு தீவனம் போடவும் குளிப்பாட்டவும் நாம பட்ட கஷ்டம். என் உடம்பு இப்படி ஆனதுக்கு காரணமே அதுதானே. ஆமா தாத்தா, இப்ப நமக்கு இருக்கிற நிலைமையில வர்ற காசுல பாதிய கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிறதுல எப்படி உங்களுக்கு வைத்தியம் பாக்குறது? நம்ம கடனை எப்படி கட்டுறது? கஜேந்திரனும் தீவனம் இல்லாம மெலிஞ்சுகிட்டே வருது. அத பார்க்கவே எனக்கு சகிக்கல தாத்தா. அந்த யானை நமக்கு வெறும் மிருகம் இல்லடா, என் கூட பிறந்த தம்பி மாதிரி. நான் படுத்துட்டேன், உன்னால தனியா அதை மேய்க்க முடியல. அத நல்ல இடத்துல வித்துட்டா அதுவும் நல்லா தின்னும், நமக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ மன்னர்கிட்டயே நேரா போய் கேட்டுருவோமா தாத்தா? ஆடம்பரத்துக்காக யானை வளர்க்கறவங்க கிட்ட வரி வாங்கி கொள்ளட்டும். நாமள மாதிரி வயிற்று பொழப்புக்கு வளர்க்கறவங்க கிட்ட வரி, இவ்வளவு வரி கேட்பது அநியாயம் தாத்தா. இல்லப்பா, இல்லாதவன் வார்த்தை அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க. நாம போய் கேட்டாலும் யாரும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் உசுறு போறதுக்குள்ள இந்த வறுமையிலிருந்து உன்னை மீட்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த சட்டம் என் கைய மட்டும் இல்ல, உன் கழுத்தையும் இருக்குதேடா. இல்ல தாத்தா, நான் போய் மன்னர்கிட்ட கேட்டத்தான் போறேன். நம்மளோட கஷ்டத்தை நாம பேசலன்னா நமக்காக யாரும் பேச மாட்டாங்க தாத்தா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் நேரடியாக மன்னர்கிட்டயே இத பத்தி பேச போறேன். காவலர்கள் செல்வத்தை அழைத்து வருகிறார்கள். செல்வம் மன்னரை பார்த்து வணங்குகிறான். இளைஞனே, உனக்கு என்ன குறை? எதற்காக என்னை சந்திக்க அரண்மனைக்கு வந்திருக்கிறாய்? மன்னா, உங்கள் முரசு அறிவிப்பு கேட்டு வந்தேன். என் தாத்தா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறார். பிழைக்க வேறு வழியின்றி எங்களிடம் இருக்கும் ஒரே யானையை விற்க துணிந்தோம். ஆனால் 50% வரி விதித்தால் மிச்சமிருக்கும் காசில் என் தாத்தாவின் மருந்திற்கு கூட வழி இருக்காது மன்னா. இது நியாயமா? உன் நிலை வருத்தத்திற்குரியதுதான். உழைக்கும் வர்க்கத்திடம் இவ்வளவு பெரிய வரிச்சுமையை ஏற்றுவது... மன்னா, மன்னிக்க வேண்டும். உணர்ச்சிகளுக்கு இது நேரமல்ல. தம்பி, உனக்கு உன் தாத்தாவின் ஆரோக்கியம் முக்கியம், அது சரிதான். ஆனால் மன்னருக்கு இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு முக்கியம். ஐயா, பாதுகாப்புக்கும் என் யானைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. நம் அண்டை நாட்டு படைகள் எல்லையில் வாள் தூக்கி நிற்கின்றன. எப்போது வேண்டுமானாலும் போர் மேகங்கள் சூழலாம். நம் நாட்டின் படைபலத்தை பெருக்க யானைகளும் குதிரைகளும் அவசியம் தேவை. அதற்காகவே இந்த சட்டம். அதற்கு ஏழையின் வயிற்றில் அடிப்பதா ஐயா? உழைத்து வளர்த்ததில் பாதியை அரசு எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்கே போவது?
சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் தம்பி. ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி என்று வகுத்தால் இந்த திட்டமே குலைந்துவிடும். நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு சில குடும்பங்கள் சிறு இழப்புகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நாட்டின் பாதுகாப்பிற்காக நீ செய்யும் ஒரு சிறிய தியாகமாக இதை ஏன் நினைக்கக்கூடாது? ஐயா, இது சிறிய தியாகமல்ல, இது எங்கள் வாழ்வாதாரம். ஒரு தனி மனிதனின் பசியை விட தேசத்தின் பாதுகாப்பு பெரியது. உன்னை போன்றவர்கள் தரும் வரிப்பணத்தில்தான் எல்லையில் வீரர்கள் காவல் காக்கிறார்கள். போய் வா தம்பி. நாட்டுப்பற்றுடன் உன் யானையை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு வரியை செலுத்து. அதுவே உனக்கும் உன் குடிமைக்கும் அழகு. இளைஞனே, அமைச்சர் சொல்வதிலும் தர்க்கம் இருக்கிறது. தற்சமயம் சட்டத்தில் மாற்றம் செய்ய இயலாது. உன் தாத்தா விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன். மன்னர் சைகை காட்ட காவலர்கள் செல்வத்தை வெளியே அழைத்துச் செல்கிறார்கள். அந்த அமைச்சர் பேசுறது நியாயம் மாதிரி இருக்கு தாத்தா. ஆனா அதுல இரக்கமே இல்ல. நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு சில குடும்பம் செதஞ்சு போறது தப்பு இல்லையா? இது என்ன நியாயம் தாத்தா? நம்ம கஜேந்திரனை வித்தா வர்ற பாதி காசுல நம்ம கடனை கூட அடைக்க முடியாது. விடு செல்வம். அந்த அரண்மனை சுவர்கள் கல்லை விட கடினமானது. அங்க நியாயத்தை விட அதிகாரம்தான் அதிகமா பேசும். அந்த அமைச்சருக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கு மட்டும்தான், மனுஷங்களோட கண்ணீர் இல்ல. ஆனா தாத்தா, நீங்க நோயோட படுத்திருக்கீங்க. நம்ம கஜேந்திரனுக்கு சரியான தீவனம் இல்லாம நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி தாத்தா நான் தியாகம் செய்ய முடியும்? எல்லாம் விதிப்பா. நாம இவ்வளவு காலம் இந்த யானைய வச்சு பொழைச்சது ஒரு காலம். இப்போ அது நமக்கும் சுமையாகி அதுக்கும் நாம சுமையாகிட்டோம். விதிப்படி என்ன நடக்குமோ நடக்கட்டும். அந்த அரசாங்கமே அதை எடுத்துக்கிட்டோம். மிச்சம் கிடைக்கிறதுல ஏதோ கஞ்சிய குடிச்சிட்டு மிச்ச காலத்தை கழிப்போம். தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? செல்வம் சிறிது நேரம் அமைதியாகிறான். அவன் கண்கள் மட்டும் ஏதோ ஒரு தீவிர யோசனையில் மின்னுகின்றன. விதின்னு நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியல தாத்தா. அதிகாரத்துல இருக்கிறவங்க எழுதுறதுதான் விதியா? என்னப்பா பண்ண முடியும்? நாம எளியவங்க. ராஜாவுக்கு எதிரா வாழ தூக்க முடியும்? எல்லாம் தலைவிதின்னு மனசை தேத்திக்கிட்டு படுத்துக்கோ செல்வம். ராஜாவுக்கு எதிரா நான் வாள் தூக்க போறதில்ல தாத்தா. ஆனா என் கஜேந்திரனை இந்த அமைச்சரோட தந்திரத்துக்கு பலி கொடுக்கவும் மாட்டேன். செல்வம் இருட்டில் மறைந்திருக்கும் யானையை பார்க்கிறான். அவன் முகம் இப்போது தெளிவாக இருக்கிறது. ஒரு தந்திரமான திட்டம் அவன் மனதில் உருவெடுக்கிறது. யானையத்தான் மன்னருக்கு விக்கணும்னு சட்டம் போட்டீங்க. ஆனா அது யானையா இருந்தா தானே நீங்க வாங்குவீங்க. உங்க சட்டத்தையே வச்சு உங்களை எப்படி சுத்துறன்னு பாருங்க. செல்வம் யானையினையும் அதனோடு ஒரு சிறிய பூனையையும் பிடித்துக்கொண்டு அரண்மனைக்கு செல்கிறான். அங்கிருப்பவர்கள் வியப்புடன் பார்க்கிறார்கள். என்னப்பா இது? யானையை விற்க சொன்னால் கையில் பூனையுடன் வந்திருக்கிறாய். இது வேடிக்கை பார்க்கும் இடமல்ல. மன்னா, மன்னிக்கவும். இது வேடிக்கை அல்ல, என் வாழ்வாதார போராட்டம். கஜேந்திரனும் இந்த பூனைக்குட்டியும் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். ஒன்றை பிரித்தால் இன்னொன்று உயிர் வாழாது. எனவே இரண்டையும் சேர்த்தே விற்பனை செய்ய முடிவெடுத்துள்ளேன். தாங்கள் இரண்டையும் சேர்த்தே வாங்கிக் கொள்ள வேண்டும் மன்னா. யானையை வாங்குவதன் மூலம் யானை படை கட்ட முடியும். பூனையை வாங்கி பூனை படையா கட்ட முடியும். உன் விளையாட்டுத்தனத்திற்கு ஏற்ற இடமில்லை தம்பி. யானைக்கு என்ன விலையோ அதை மட்டும் சொல். வரி பிடித்தும் போக மீதத்தை பெற்றுக்கொண்டு போய்கொண்டே இரு. என் யானையையே வாங்க முடிந்த தங்களால் என் பூனைக்கான விலையை கொடுக்க இயலாதா? இயலாது என்று சொன்னால் நான் எனது யானையை திரும்ப அழித்துச் செல்கிறேன். இதனால் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அவமானமும் இல்லை. இத்தனை பெரிய பராக்கிரமம் கொண்ட மன்னருக்குத்தான் அவமானம் வந்து சேரும். அவன் அப்படி பேசுவதை கேட்டு அமைச்சர் முகம் சிவக்க மன்னர் அமைச்சரை சமாதானப்படுத்துகிறார். நீ சொல்வது விசித்திரமாக இருக்கிறது. சரி, உன் இஷ்டப்படியே செய்து கொள்ளலாம். யானையின் விலை என்ன சொல்கிறாய்? மன்னா, யானையின் விலை ஒரு தங்க காசு. என்ன சொல்கிறாய்? ஒரு தங்க நாணயம் மட்டும்தானா? ஆம் மன்னா, நான் சொன்னது மட்டுமே விலை. அதனை மட்டும் கொடுத்தால் போதுமானது. சரி, பூனையின் விலை என்ன சொல்கிறாய்? பூனையின் விலை 10,000 தங்க காசுகள் மன்னா. அதனை கேட்டதும் மன்னர் உட்பட அமைச்சர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். என்ன சொல்கிறாய்? உனக்கு புத்தி ஏதேனும் பேதலித்து விட்டதா? இத்தனை பெரிய யானை ஒரு தங்க காசு மட்டும், இவ்வளவு சிறிய பூனைக்கு 10,000 தங்கா? மன்னா, இவன் தந்திரமாக நம் சட்டத்தை ஏமாற்ற பார்க்கிறான். யானைக்கு வரி அதிகம் என்பதால் அதன் விலையை குறைத்துவிட்டு வரி இல்லாத பூனைக்கு விலையை ஏற்றிச் சொல்கிறான். இவன் நம் அதிகாரத்தையே கேலி செய்கிறான்.
இவனை சிறையில் அடைக்க உத்தரவிடுங்க. மன்னா, வரி விதிப்பது உங்கள் உரிமை என்றால் என் பொருளுக்கு விலை நிர்ணயிப்பது என் உரிமை அல்லவா? சட்டத்தில் யானைக்குத்தான் வரி என்று இருக்கிறது, பூனைக்கு இல்லையே. நான் சட்டத்தை மீறவில்லை மன்னா, நீங்கள் போட்ட சட்டத்தின்படியே நடக்கிறேன். இது முறையல்ல, இது பித்தலாட்டம். ஐயா அமைச்சரே, ஒரு சில குடும்பங்கள் அழிந்தாலும் நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று நேற்று கூறினீர்கள் அல்லவா? அந்த ஒரு சில குடும்பங்களில் நானும் ஒருவன். ஒரு குடிமகனை பலி கொடுத்து ஒரு தேசத்தை காக்க நினைப்பது வீரமல்ல, அது நிர்வாகத்தின் தோல்வி. சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் அனைவரும் சமமான நிலையில் இல்லை மன்னா. பசியால் வாடும் ஒருவனுக்கும் பல்லக்கில் செல்லும் ஒருவனுக்கும் ஒரே அளவு வரி விதிப்பது எப்படி நீதியா? இளைஞனே, உன் புத்திசாலித்தனம் என்னை வியக்க வைக்கிறது. அமைச்சர் கூறியதில் உள்ள குறையை எனக்கு உணர்த்தி விட்டாய். அமைச்சரே, இவனது தர்க்கத்தில் உண்மை இருக்கிறது. இவனுக்குரிய 10,000 பொற்காசுகளை இப்போதே வழங்குங்கள். அத்துடன் கஜேந்திரனுக்கான உண்மையான மதிப்பையும் 5,000 பொற்காசுகள் கூடுதலாக வழங்க ஆணையிடன். மன்னா, தயவு செய்து பொறுங்கள். எனக்கு இந்த பேராசை இல்லை. நீங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டதே எனக்கு போதும். இந்த பூனைக்கு கொடுத்த 10,000 பொற்காசுகளே என் தாத்தாவின் வைத்தியத்திற்கும் எங்கள் வாழ்விற்கும் போதுமானது. கஜேந்திரனுக்கான அந்த 5,000 பொற்காசுகள் எனக்கு வேண்டாம். ஏன் மறுக்கிறாய்? மன்னா, சட்டம் என்பது வலிமையானதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது எளியவர்களின் வலியை குறைப்பதாகவும் இருக்க வேண்டும் மன்னா. ஏழைகளை மனதில் வைத்து வரிச்சலுகைகளை அமையுங்கள், அது போதும் மன்னா. அத்துடன் என் மேல் இவ்வளவு அன்பு காட்டிய இந்த நல்ல உள்ளம் கொண்ட மன்னனுக்காக என் கஜேந்திரனை எவ்வித விலையுமின்றி பரிசாகவே தருகிறேன். எங்களை காக்கும் பொறுப்பை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். உன் நேர்மையும் தியாக உணர்வும் எனக்கு பாடம் புகட்டிவிட்டது. உன் தாத்தாவின் நோய் தீர்க்கும் வரை அவருக்கு அரண்மனை வைத்தியசாலையிலேயே உயர்தர சிகிச்சை அளிக்க உத்தரவிடுகிறேன். அதற்கான செலவு முழுவதையும் அரசே ஏற்கும். இனி உன் கஜேந்திரன் என் படைக்கு தலைமையேற்று நடத்துவான். அவனை நீயே பராமரிப்பாய். அதற்கான ஊதியத்தையும் அரண்மனை மன்னா, உங்கள் கருணைக்கு மிகவும் நன்றி. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரி கதை வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கதையில ஏதாவது நிறை குறை இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம்.